கார்த்திக் ஹோட்டல் துறையில் 3 ஆண்டுகள் கடந்தது. அப்போது அவர் பாரில் பணியாற்றினார். அவர் டிஸ்பென்ஸ் பார் மற்றும் சர்வீஸ் பார் ஆகிய இரண்டிலும் வேலை செய்தார். கார்த்திக் டிஸ்பென்ஸ் பாரில் பணியாற்றிய போது அது சமையலறைக்கு பக்கத்தில் அமைந்திருந்தது. தினமும் கண்ட்ரோலர் வந்து ஸ்டாக்கை சரி பார்த்துச் செல்வார். டிஸ்பென்ஸ் பார் முக்கியமாக வான்குவெட்க்கு மது வழங்கியது. எனவே கார்த்திக்கிடம் எப்போதும் கூடுதல் மது இருக்கும். அனைத்து சமையலறை பணியாளர்களும் கார்த்திக்கிடம் கூடுதல் மதுவை கேட்பார்கள். கார்த்திக் அவர்களுக்கு கூடுதல் மதுவை பங்களிக்கத் தொடங்கினார். இது ஒரு வழக்கமாக மாறியது மற்றும் சமையலறை பணியாளர்களிடையே கார்த்திக் மிகவும் பிரபலமானவராக மாறினார். மாற்றாக சமையலறை பணியாளர்கள் அவருக்கு விருந்தினர்களுக்காக தயாரிக்கப்பட்ட சுவையான உணவுகளை அனுபவிக்கச் செய்தனர். கார்த்திக்கின் வருமானம் நன்றாக இருந்தது, ஆனால் அவர் தனது செலவுகளை கவனித்துக் கொள்ளவில்லை. அவ்வப்போது தனது நண்பர்களுடன் சேர்ந்து அவர் மிகவும் செலவழித்தார். அவர் வேலை இரவு 11 மணிக்கு முடிந்துவிடும். அப்போது பெரும்பாலான இடங்கள் மூடப்பட்டுவிடும். அந்த நேரத்தில் 24 மணி நேரமும் திறந்திருக்கும் 4 நட்சத்திர மற்றும் 5 நட்சத்திர ஹோட்டல்களுக்கு அவர் நண்பர்களுடன் செல்வதைத் தொடங்கினார். அவரது இந்த பழக்கம் மெதுவாக வளர்ந்து வந்தது. சில சமயங்களில் அவர் தனது பழைய வேலையிடமான ஹோட்டல் காண்டிக்கும் செல்வார். அவரின் அதிகரித்த செலவுகளால் அவரது பொருளாதார நிலைமையில் சேமிப்பு என்பதே இல்லை. கார்த்திக்கின் தாய் தனது மகன் மது குடிக்கும் பழக்கத்தை பார்வையிட்டார். இதைக் கண்டு அவர் மிகவும் கவலையில் ஆழ்ந்தார். கார்த்திக்கின் குடும்பத்தில் அவரது தாத்தாவைத் தவிர யாரும் மது குடிக்கவோ புகைப்பிடிக்கவோ செய்ததில்லை. அவர் கார்த்திக்கின் பழக்கங்கள் மற்றும் வாழ்க்கை முறை குடும்பத்தின் மரபுகளுக்கு எதிராக இருப்பதைக் கண்டு கவலைப்பட்டார். கார்த்திக்கின் கிரிக்கெட் நண்பர் ஹரிக்கு ஷீபா என்ற பெண்ணை நேசிக்கிறார். ஹரி கார்த்திக்கிடம் ஷீபாவிடம் நல்லது கூற வேண்டும் என்று சொன்னார். ஆனால் கதை திருப்பமாக ஷீபா கார்த்திக்கிடம் தனது காதலை வெளிப்படுத்தினார். கார்த்திக் ஒரு கூச்ச சுபாவம் காண்ட நபர். அவர் பெண்களுடன் அதிகமாக பேச மாட்டார். 20 வயதில் இது அவருக்கு ஒரு புதிய அனுபவமாக இருந்தது. ஹரி இன்னும் கார்த்திக்கின் மீது நம்பிக்கை வைத்திருந்தாலும் கார்த்திக் மற்றும் ஷீபா இடையே நெருக்கம் வளர்ந்ததை கவனித்தார். ஒருமுறை கார்த்திக் ஷீபாவை வெளியே அழைத்துச் சென்றார். ஆனால் அவர் நரேந்தரையும் ஜோசப்பையும் கூட்டிக் கொண்டார். இதை ஹரியின் தந்தை கவனித்தார் மற்றும் ஷீபாவின் தந்தையிடம் தெரிவித்தார். அவர் அதே குடியிருப்பில் வசிக்கிறார். அதே சமயத்தில் கார்த்திக்கிற்கு ஹைதராபாத்தில் ஹோட்டல் கிரிஷில் வேலைவாய்ப்பு கிடைத்தது. இதற்கிடையில் ஷீபாவின் தந்தை கார்த்திக்கிடம் ஷீபாவுடன் பேச வேண்டாம் மற்றும் அவரிடமிருந்து தூரமாக இருக்க வேண்டும் என்று எச்சரித்தார். இவ்வாறு கார்த்திக்கின் முதல் காதல் மிகவும் விரைவாக முடிந்தது. கார்த்திக்கின் தாய் நிலையை உணர்ந்து அவர் ஹைதராபாத் செல்ல அனுமதி தரவில்லை. ஹைதராபாத் சென்றால் அவரது பழக்கங்கள் மேலும் வளர்வதாக அவர் நினைத்தார். அதற்கு பதிலாக அவர் கார்த்திக்கிடம் திருப்பூரில் உள்ள மாமா இடத்திற்கு செல்ல கூறினார். அவர் மாமா ஆடை தொழிற்சாலையை நடத்துகிறார். ஷீபாவிடமிருந்து தூரமாக இருக்கவும் தாயின் பேச்சை ஏற்று கார்த்திக் திருப்பூரில் செல்ல தீர்மானித்தார். அங்கு அவருடைய வணிகத்தைப் பற்றி அறிந்து ஒரு புதிய திசையில் தொடங்க எண்ணினார். கார்த்திக் தனது பழைய பழக்கங்களையும் வாழ்க்கையையும் துறந்து திருப்பூரில் புதிய திசையில் ஒரு புதிய தொடக்கத்தை மேற்கொண்டார்.